வணக்கம் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது தமிழர்களின் 5 முக்கியமாக கடைபிடிக்கப்பட்ட பாரம்பரியமிக்க ஒரு 5 வகையான செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ரொம்ப முக்கியமானதுங்க பனை மரம் வளர்ப்பு, இரண்டாவது கோலம் போடுதல், மூன்றாவது மருதம் சங்க உணவு, 4 ஜல்லிக்கட்டு, 5 சித்த மருத்துவம். என்னங்க இதில் ஒரு மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனை மரம் அப்படின்றது கற்பக மரம். இதை யூஸ் பண்ணாததுனால, அதாவது இப்போ இருக்கிற வெள்ளை சுகர் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை சர்க்கரை, அது இல்லாமல் பனை மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த சர்க்கரை யூஸ் பண்ணதுனால எந்த அளவுக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருந்ததுன்னா, அது பழங்காலத்தில் இருந்த அவங்கள பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். கோலம் போடுது, இந்த அரிசியில் கோலம் போடுவாங்க பாருங்கள், அது அடுத்தது. மூன்றாவது மருதம் சங்க உணவுன்னு சொன்னது இயற்கை சார்ந்த உணவு சாப்பிட்றது. ஜல்லிக்கட்டு நம்மளுடைய தைரியம், நம்மளுடைய வீரம். சித்த மருத்துவம், இன்றைக்கி நம்ம உடல் வாக்கு அப்படின்றது எந்த அளவுக்கு ஆங்கிலேய மருத்துவத்தை விட சித்த மருத்துவம் எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நிறைய விஷயங்களை குணப்படுத்துறதுக்கு, எல்லா நோய்களை குணப்படுத்துவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது சித்த மருத்துவம் தான். ஸோ இதுதான் அந்த 5 விஷயமும். 1 பனைமரம் வளர்ப்பு, 2 கோலம், 3 மருதம் சங்க உணவு, 4 ஜல்லிக்கட்டு, 5 சித்த மருத்துவம். இதுதாங்க நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமிக்க ஒரு செயல்பாடு மிக்க பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். நாளைக்கு இன்னொரு 5 விஷயத்தை நம்ம பார்ப்போம். நன்றி.